ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக மேடமை சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை சந்திக்கலாம், திருப்பத்தூர்லேயும் சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. இவங்க பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர். அதனால மருத்துவ ரீதியாக உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மேடமை இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், தினம் தினம் ஒரு அற்புதமான தகவல் பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லா தகவலுமே ரொம்ப ஆன்மீக ரீதியாகவும் சரி, அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் ரொம்ப பிரயோஜனமான தகவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம், ஜவ்வாது இருக்கு இல்லையா, ஜவ்வாதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த தெய்வீக சக்தி கொண்ட ஜவ்வாதை நாம் எந்தெந்த விதங்களெல்லாம் பயன்படுத்தலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இப்போ ஒரிஜினலான ஜவ்வாது கிடைக்கிறது இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, வனத்துறை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த ஜவ்வாது எப்படி கிடைக்குது அப்படின்னாமா, ஒரிஜினலான ஜவ்வாது இது நிறைய மருத்துவம் சார்ந்த பயன்களும் இந்த ஜவ்வாதுக்கு இருக்க தான் செய்யுது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காட்டில் புனுகு பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான காட்டு பூனை. அந்த காட்டு பூனையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கம்பிகள் நிறைஞ்ச ஒரு கூண்டு மாதிரி போட்டுருவாங்க. இப்போ இந்த டாக்ஸ்க்கெலாம் கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காட்டு மாதிரி கூண்டு மாதிரி போட்டுட்டு அந்த காட்டு பூனையை வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காட்டு பூனையினோட ஆசன வாயை அது என்ன பண்ணும், அந்த பூனை புனுகு பூனை அந்த கம்பிகளில் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வித மெழுகு மாதிரி ஒரு திரவம் அப்படின்றது செக்ரேட் ஆகும். அந்த மெழுகு மாதிரி திரவம் கொஞ்சமாக தான் இருக்கும். அது தேய்க்கும் போது அப்படியே பிசன் மாதிரி ஒட்டிக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பிசன் மாதிரி ஒட்டி இருக்கிறத நல்ல ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தில் ஒரு கத்தி மாதிரி வச்சு அதை சுரண்டி அது கூட ஒரிஜினல் சந்தனம் நம்ம சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கர்ஷணம் மிகுந்த ஜவ்வாது அப்படின்றது கிடைக்குதுமா. ஆனால் இப்போ கடைகளில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புனுகு பூனையினோட மெழுகு கலந்தது இல்லைம்மா, நிறைய வாசனை திரவியங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் நம்ம எடுக்கிறோம், லெமன் ஃப்ளேவர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கிடைக்குதே தவிர ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இன்றளவும் திருப்பதி ஏழுமலையான் சன்னதியில் வெள்ளிக்கிழமை ஏழுமலையானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த புனுகு கலக்க தான் செய்கிறாங்க. அந்த ஒரிஜினல் ஜவ்வாது கலக்க தான் செய்கிறாங்க, புனுகு எண்ணெய் கலக்க தான் செய்கிறாங்க. அது எப்படி அப்படின்னம்மா, இப்போ காலகட்டத்தில் அந்த பூனைகளை அடைச்சி வீட்டில் வளர்க்குறது அப்படின்றது துறையினர் பார்த்திங்கன்னா அதை தடை விதிச்சிருக்காங்க, குற்றமாக பாவிச்சிருக்காங்க. அப்போ அதனால் நம்மளால் இந்த காட்டில் வளர்க்குறவங்க வளர்க்க முடியறதில்ல அப்படின்னு திருட்டுத்தனமாக அங்கங்கே சில விஷயங்கள் நடக்க தான் செய்து. இருந்தாலும் இந்த ஏழுமலையான் சன்னதியில் பார்த்திங்கன்னா வனத்துறையினர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி உத்தரவு வாங்கி பார்த்திங்கன்னா ஏழுமலையானுக்கு வரக்கூடிய புனுகு ஜவ்வாது வர தாமதமாகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த புனுகு பூனையை வளர்க்குறாங்கம்மா. அது அவங்க எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில், வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா இந்த புனுகு சாத்தி ஜவ்வாது சாத்தி அந்த புனுகு எண்ணெய் சாத்துவாங்க. சாத்தி அதை பிரசாதமாக மக்கள் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சில நாட்களில் முக்கிய அபிஷேகத்தில் இது பண்ணுறாங்க. அது பாருங்கள் நிறைய நோய்களுக்கு அருமருந்தாக அமையுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த புனுகுக்கும் இந்த ஜவ்வாதுக்கும் நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கும் மேலே ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஆக்கர்ஷணம் அப்படின்றது உண்டு. அந்த ஆக்கர்ஷணம் ஜன ஆக்கர்ஷணம், ஜனவசிய ஆக்கர்ஷணம், தனவசிய ஆக்கர்ஷணம், இப்படி நிறைய ஆக்கர்ஷணம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த ஜவ்வாதை நம்ம பல விதமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஒரிஜினல் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனால் இன்றளவும் பாருங்கள், இப்போ வெளிநாடுகளில், ஆப்கானிஸ்தானில், இந்த கர்நாடகானோட சில காட்டு பகுதிகளில், மலபாரில், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சனமலை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குறவர்கள் இன்றளவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி தேடி அலையிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு இருக்குங்க, எங்களுக்கு ஆள் பழம் இருக்குது, சொன்னால் கொண்டு கொடுப்பாங்க, விலை மிச்சமாக விற்கிது, விலை மிச்சமாக கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்றவங்க தாராளமாக அந்த ஜவ்வாது பயன்படுத்தலாம். இந்த ஜவ்வாதுக்கு என்னென்ன மாதிரி மகத்துவம் இருக்குது, அதை எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா அதில் பல விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம தன வசீகரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனிநபர் வசீகரம், இப்படி நிறைய வசீகரணத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா தன வசீகரத்துக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தன வசீகரன் இருக்குது, உங்களுக்கு வசீகரன் வேணும், உங்களுக்கு ஒரிஜினல் ஜவ்வாது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை அப்படின்றது பண்ணணும். இந்த மகாலட்சுமி பூஜை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்தாரணமாக செய்கிற பூஜை இருக்குது. விஸ்தாரணமாக செய்யறது அப்படின்னா மகாலட்சுமி சிலை இருக்குது, இல்லை மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து சிலையில் செய்யறது ரொம்பவே விசேஷம். ஒரு கலசம் நிறுத்தி சிலை வச்சு அதுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிராணாயாமம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலச பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் மணி யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு கண்டா பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயாரை அதில் ஆவாகனம் பண்ணும். அந்த சிலையில் தினம் தினம் பூஜை பண்ணுறவங்க தாயாரோட உயிர் சக்தி அதிலேயே இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிராணபிரதிஷ்டை அப்படின்னு அந்த தாயாரோட உயிரை அந்த சிலையில் நிறுத்தணும், அந்த விக்கிரகத்தில் நிறுத்தி அதுக்கப்புறம் தாயாருக்கு நிறைய உபசரணங்கள் இருக்கிறது. அதாவது காலுக்கு கழுவ தண்ணி கொடுக்கறது, கைக்கு கழுவ தண்ணி கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது, இப்படி பலவிதமான உபசரணைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாயாரோட சோடசோபர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 108 போற்றி 1008 போற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு நிவேதனம் கொடுத்து இப்படி ஒரு பெரிய ப்ரொசீஜர் கடைசியில் ஷமாபானம் கேட்டு முடிக்கிறது. அதுக்கு இந்த ஜவ்வாது பொடியை தாயாரனோட நெத்தியில் பொட்டுக்கு பயன்படுத்துறது. தாயாரனோட உடலில் புடவை கட்டணும், வஸ்திரம் சாத்தணும், அந்த வஸ்திரத்தில் நம்ம சென்ட் போடணும், அதுக்கு தாயாருக்கு பயன்படுத்துறது. இப்படி பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரனோட பரிபூர்ண கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும். தனம் வசீகரணம் அப்படின்றது தாயார் ஏற்படுத்தி கொடுப்பா. இது விஸ்தாரணமான பூஜை. எங்களுக்கு விஸ்தாரணமான பூஜை செய்ய தெரியாதுங்க. ஆமாம், அதுக்கு இயமங்கள் நியமங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்க தான் செய்யுது. அப்படி தெரியாதுங்க அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாயாரனோட ஃபோட்டோ இல்லை விக்கிரகம், தாயாருக்கு வஸ்திரம் போட்டு அழகாக நகை போட்டு அலங்காரம் பண்ணி இந்த ஜவ்வாது இருக்குது அப்படின்னா நம்ம சென்ட் போட்டுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாயாரனோட உடல் ஃபுல்லும் ஜவ்வாது வச்சு நெத்தியில் தாழம்பு குங்குமத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் புணுகு கிடைக்கும் அப்படின்னா புணுகு வச்சு அதுக்கு மேலே ஜவ்வாது வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாழம்பு குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். விஸ்தாரணமாக செய்ய தெரியாது, ஒன்றும் இல்லை, 108 போற்றி மகாலட்சுமி புரியுதுங்களா. நீங்கள் அந்த ஷோடச உபசாரணை எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, டைரெக்டாக 108 போற்றி தாயாரத்தை படிக்கலாம். இல்லைனா கனத்தாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். கனத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணணும். நிவேதனம் பண்ணுறது பால் சாதம், அதாவது பால் பொங்கல், பால் சாதம் கூட வைக்கலாம், பால் சாதம் இனிப்பு கலந்து வைக்கணும். இந்த பால்கோவா கொஞ்சம் போட்டு சக்கரை போட்டு இல்லைனா பனவெல்லம் போட்டு வைக்கணும். அப்படி வச்சா குழந்தைங்க வீட்டில் இருக்குன்னா அது குழந்தைங்க சாப்பிடும், பெரியவங்க சாப்பிட்றதுனா பால் பொங்கலாக செஞ்சு வைங்க. பால் பொங்கல், பால் கொழுக்கட்டை, பால் பாயசம் இந்த மாதிரி, இல்லைனா பால் கோவா, இல்லைனா பால் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது ஏதாவது பால் சம்மந்தப்பட்டது செஞ்சு கற்பூரம் காமிச்சிட்டு தாயாரனோட நெத்தியில் ஜவ்வாதும் புணுகும் இருக்குது. புணுகு இல்லைங்க, ஜவ்வாது மட்டும் கூட இருக்குது, ஜவ்வாது இருக்குது. நீங்கள் வேண்டுங்க, அம்மா மாதா எனக்கு இந்த நாளுக்குள்ளே இது நடந்துடும். அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு அதீத விசேஷமான அந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படின்றது இருக்குது, அது நடந்துடும். புரியுதுங்களா. அந்த மாதிரி நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா இது தன ஆக்கர்ஷணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது ஒரு உன்னதமான ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வாசனையினால் நம்ம வந்து பாருங்கள் தெய்வங்கள் செவி சாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வங்களுக்கும் அந்த வாசனை ரொம்ப பிடிக்குமா, அதுவும் மகாலட்சுமி தாயருக்கு பிரியமான வாசனை இந்த ஜவ்வாதுனோட வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதலால் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு வேண்டிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருக்குது ஆனால் ஜவ்வாது ஒரிஜினல் கிடைக்குது, ஃபோட்டோஸ்க்கெலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக வழிபாடெலாம் பண்ண வேண்டாம். ஃபோட்டோஸ்க்கெலாம் இது வச்சுட்டு ஃபோட்டோக்கெலாம் அந்த ஜவ்வாது வந்து ஜவ்வாதும் கொஞ்சம் குங்குமம் கலந்து நீங்கள் வைக்கும்போது உங்களோட என்ன அலைகள் என்ன கேட்கணும், என்ன கோரிக்கை அதை நீங்கள் கேட்டுகிட்டே ஃபோட்டோக்கு வைக்கிறீங்க அப்படின்போது ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்க தேவதைகளும் அதை செவி சாய்ப்பாங்க, கேட்பாங்க, அதை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம். புரியுதுங்களா. அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன பாட்டிலில் ஜவ்வாது வச்சுட்டு அந்த பூஜையும் போது மட்டும் மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டும் போது கடவுள்கிட்ட வேண்டும் போது மட்டும் அதை மூடியை திறந்து அவங்க முன்னாடி வைக்கிறது. மூடி திறந்து வச்சுட்டு நம்ம வேண்டணும், வேண்டிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு பூஜை முடிச்ச பின்னாடி அதை மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி வழிபாடு பண்ணுற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி பல விதமாக யூஸ் பண்ணலாம். தனத்தை ஆக்கர்ஷணை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தனத்தை வசீகரணம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதாம்மா செய்து ஜவ்வாது வச்சு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஜவ்வாதால் என்னென்னமான பலன்கள் நமக்கு கிடைக்கும், ஜவ்வாதோட மகிமைகள் என்ன, பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஜவ்வாதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்ல விஷயங்களா சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.